ஏசாயா 41 அதிகாரம் 12 14 வசனங்கள் இப்படி சொல்லுது. உன்னோடே வழக்காடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடே யுத்தம் செய்த மனிதர்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்படியே 14 வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே பயப்படாதே, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே பயப்படாதே என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் தேவ பிள்ளைகளே, அன்பு சகோதரர்களே, இன்றைக்கும் நம்முடைய இந்த கடினமான உலகத்தில் அநேக இடங்களில், வேலை ஸ்தலத்தில், நாம் வாழ்கிற இடத்துல நம்மை அநேகர் அவர்களுடைய பார்வையில் ரொம்ப சிறிய பூச்சி போல, ஒரு சின்ன கூட்டம் போல நடத்துவார்கள், பார்ப்பார்கள். நம்மை ஒன்றுமில்லாதவர்கள் போல சித்தரிப்பார்கள். இதோ தேவனே யாக்கோபை ஒரு சிறு பூச்சியாய் வர்ணிக்கிறார். நீ ஒரு சிறு மந்தையாய் இருக்கிறாய், நீ சிறு பூச்சியை போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா என்று சொல்லி தேவன் சொல்கிறாரு. பயப்படாதே என்று சொல்லி, என் மகனே, என் சகோதரனே, என் சகோதரியே, நீ வாழ்கிற இடத்துல, நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில், இந்த ஜனத்தார் மத்தியில் நீ ஒரு சிறு மந்தையாய், ஒரு சின்ன பூச்சியை போல பார்வைக்கு, அநேகருடைய பார்வைக்கு நீ தள்ளப்பட்டு இருக்கிறாயா? ஆண்டவர் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறாய், பயப்படாதே என்று சொல்லி. இதோ தேவனே வாக்குத்தத்தம் பண்ணிவிட்டால் அவரிலும் மேலானவர் இந்த உலகத்தில் கிடையாது. தைரியமாயிரு, தைரியமாயிரு. உன்னை இனி ஒருவரும் அணுகுவது கிடையாது. தெளிவாக சொல்கிறாரு, நீ உன்னோடு வழக்காடினவர்களை நீ தேடியும் காணாமல் செய்து விடுவார் நம்முடைய தேவன். அவர்கள் இல்பொருள் ஆவார்கள். அவர் உன் மீது பேசின வார்த்தைகள், உன்னை தவறாக சித்தரித்த காரியங்கள், உன்னை தவறான இடத்துல நடத்தின காரியங்கள் எல்லாவற்றிலிருந்தும் உன்னை தேவன் அவர்களிடத்திலிருந்து மேற்கொள்ள செய்து உன்னை உயர்த்தவே உயர்த்துவார். உன்னை கண்மனை மேலே நிறுத்தவே நிறுத்துவார். கவலைப்படாதே. நீ இனி உன் எதிரிகளை, உன்னை மேற்கொண்டவர்களை தேடியும் காணாமல் போக தேவன் செய்வார். ஆமென், ஆமென்.